ஓம். வணக்கம். 18வது நாள் பாசுரத்தில் கண்ணபெருமானை துயில் எழுப்புவதற்காக கண்ணனின் மனைவி நப்பினையை எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார். கண்ணபெருமானின் அருளை பெறுவதற்கும் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கும் அருள் செய்ய வேண்டும் என உதவி கேட்பதாக இந்த திருப்பாவை பாசுரம் அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பாவை பாசுரம் 18. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே, நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். மத நீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க, செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் என்று ஆண்டாள் வேண்டுகிறாள். பெருமாள் கோவிலுக்கு சென்றால் நேராக சுவாமி சன்னதிக்கு செல்லாமல் தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். பிறகு நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்காவிட்டாலும் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ண பெருமானை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். திருவெம்பாவை 18வது நாள் பாடலில் இறைவனின் பெருமை எத்தனை பெரியது என்பதை விளக்குகிறார் மாணிக்கவாசக பெருமான். இறைவன் ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் எல்லா உயிர்களிடத்திலும் பாரபட்சமின்றி ஒரே மாதிரியாக அருள் செய்யக்கூடியவன் என மாணிக்கவாசகர் இறைவனின் பெருமைகளை சொல்கிறார். திருவெம்பாவை 18ஆம் பாசுரம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகைவீர் அற்றாற்போல், கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப, தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகள, பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிசேர், விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி, பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். விளக்கம். சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளியிழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் சிவபெருமானுடைய சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் என்பது பொருள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.